எங்க போயிட்ட? நான் அது சரி, அத விடு. இத பாரு, இது அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது பழக்கக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது அவளுக்கு இல்ல, இது உனக்கு. எனக்கா? இது கல்யாண ட்ரெஸ் ஆச்சு, எனக்கு எதுக்கு? அது பிராச்சி, இது கல்யாணம் பண்ண ட்ரெஸ் மாதிரி அழகா இருக்கு இல்லையா, அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. ஆனா இவ்வளவு நல்ல ட்ரெஸ் எனக்கு எதுக்கு? எந்த அளவுக்கு கல்யாண பொண்ணு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி அவளுக்கு துணை பொண்ணா வர்றவங்களும் அந்த அளவுக்கு அழகா இருக்கணும்னு பழக்க ஆசைப்படுறா. நான் இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி போய் பேசுறேன். ஒன் செகண்ட். என்னால இதெல்லாம் போட்டுக்க முடியாது. நான் துணை பொண்ணா போக மாட்டேன். நீ ஏன் துணை பொண்ணா போக மாட்ட? இங்க பாரு பிராச்சி, இந்த மாதிரி பண்ணனா உனக்கு ரொம்ப புண்ணியம் வந்து சேரும், தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ அவளோட ஃப்ரெண்டு, அவளுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? இதுவே நான் உன் இடத்துல இருந்தேன்னு வை, நான் தொண்ண போனா போய் இந்நேரம் அவ பக்கத்துல நின்று இருப்பேன். சரி, ஆனா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அவ உன் ஃப்ரெண்டு தானே, நீ போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வா. ஆமா, அதுவும் சரிதான். நானே போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ சஹனா, என்ன பண்ணிட்ட? ராஜி ஏதாவது சொல்றேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என் கூட வரலையா? நான் வரல, நீயே போ. ஆனா அவ ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்ப இந்த Dress எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அது பிராச்சி, அது நான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே நான் இப்படி காமெடி பண்ணுவேன்னு. எனக்கு எல்லாம் தெரியும், ரூம்ல எங்க இருக்குன்னு தெரியும். நீ என் கூட வா. சரி வா. நீ போ. வா. சரி வா வா. ஹலோ, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. ஒரு ஆளை போட்டு தரணும். வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. நீங்க தான் பேச வந்ததை பேசிட்டீங்கல்ல, மத்த விஷயத்த பேச எனக்கு நேரம் இல்லை. ரஹியா, நான் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக இன்வைட் பண்ண வந்தேன். நான் மீராவை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுறீங்களா? எங்களுக்குன்னு ஸ்பீட் லிமிட் இருக்கு மேடம். ஓவர் ஸ்பீட்ல போனா போலீஸ் பிடிச்சிருவாங்க. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க ப்ளீஸ். வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன் ப்ளீஸ். 2 நிமிஷம் நிறுத்துங்க. அண்ணா, ஒரு நிமிஷம் நீங்க வண்டியை விட்டு இறங்குங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த பக்கம் எதுக்கு மேடம்? வாங்க சொல்றேன். அட மேடம், என்ன பண்றீங்க? நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அண்ணா, நான் அவசரமா போணும். என் புருஷனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். என்ன? நான் வண்டி எடுத்துட்டு ராம் சீதா கோயிலுக்கு போறேன். நீங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வண்டியை நான் திருடிட்டு போயிட மாட்டேன். சொன்ன கேளுங்க, நீங்க வெளிய வாங்க மேடம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வேணும்னா நீங்க வண்டிக்கு பின்னாடி உட்காருங்க. ஆனா வண்டியை நான் தான் ஓட்டுவேன். நீங்க உட்காருங்க. என்ன மேடம் இப்படி பண்றீங்க? ஐம் சாரி, நான் வண்டியை வேகமா ஓட்டி ஆகணும். இது ஏதோ வித்தியாசமா இருக்கு மேடம். மேடம் முன்னாடி ட்ரக் வருது பாருங்க மேடம். என்ன மேடம் பண்றீங்க? மேடம், போனா போட்டுன்னு உங்களை வண்டி ஓட்ட விட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் மெதுவா தான் வண்டி ஓட்டுங்களேன். இப்ப நான் ஆசைப்படுறது தான் நடக்கும். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். அவ வந்துட்டு இருக்கா. ஐயரே, ஆரம்பிங்க. வாங்க உட்கார். இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? அட்ரஸ்? என் ஆளுங்க கொடுத்த தகவல் படி இவன் இப்போ ராமர் சீதா கோயில இருக்கான். அட்வான்ஸ். மிச்சம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்.
வாவ், இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இங்க பாரு பிராச்சி, இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறாங்க. இது ஜெய், ரன்பீர் அப்புறம் ஆரியனோட பிளான் தான். அப்புறம் சஹானாவும் இதுல இருக்கா. சஹானாவா? எனக்கு என்ன தெரியும்? அவன் நேரா போய் பழக்க போய் பார்த்துட்டா. பழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவ ஒரு தடவை பிராச்சியை பார்த்தானா எல்லாத்தையும் உளறி தொலைச்சிருவா. ஐயரே நீங்களும் வாங்கண்ணே. இல்ல நான் இங்கேயே இருக்கேன். அட ஐயரே, இதெல்லாம் அப்புறமா பண்ணுங்க, இப்ப ரொம்ப அர்ஜென்ட். தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. வாங்க, என் கூட வாங்க. அப்படின்னா அவங்க எல்லாரும் என் முன்னாடி சொன்னது எல்லாமே போய் தான். அந்த ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சஹானா சொல்லிதான் இதெல்லாம் செய்யறேன். இது ஏன் கல்யாணம் இல்ல. இது உன் கல்யாணம் இல்லனா? இந்த கல்யாணம் வந்து ரெண்டு மனசு ஒண்ணு சேரப்போகுது இல்லையா? இந்த கல்யாணம் இருக்கு, ரெண்டு மனசு சேரப்போகுது. ஐரே ஐரே, கல்யாணம் எப்படி பண்ணாலும் கல்யாணம் தானே. கல்யாணத்தை நீங்க சீக்கிரமா பண்ணி வைங்க, எங்களுக்கு சீக்கிரம் பண்ணி அனுப்பி வைங்க. பலக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஏன் இப்படி செல்ஃபிஷா நடந்துட்டு இருக்க? வா 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 போலாம். பலக் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இங்க பாருங்க மேடம், எனக்கு குடும்பம் புள்ள குட்டிங்க எல்லாம் இருக்கு. என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டி மெதுவா நீங்க ஓட்டுங்க வேணா please. வண்டியை விட்டு இறங்கிக்கோங்க. நான் வண்டியோட ஸ்பீட குறைக்க மாட்டேன். என் வாழ்க்கை பிரச்சனை நான் தீக்கணும். மேடம், என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க மேடம். நான் ரொம்ப அப்பாவி மேடம். என் குடும்பத்துல சம்பாரிச்சு போட நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க மேம். நீங்க என் மேல கருணை காட்டுங்க. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் மேலேயாவது நான் வண்டியை மோதிர போறேன். ஐயோ, அவர நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஐ அம் சோ சாரி. உங்களோட கால், நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஐ அம் ரியலி சாரி. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கும் பெரிய வேலை இருக்கு. ஆனா எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. உங்களோட பொருள் எல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏய், கைய வைக்காத. இந்த பெட்டியை தூக்குறேன். சொன்னல, கைய வைக்காதீங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன டிராமாவா நடந்துட்டு இருக்கு? எனக்கு கோயிலுக்கு போகணும். இல்லைன்னா அவர் மீராவை கல்யாணம் பண்ணிப்பாரு. நான் கண்டிப்பா கீழே இறங்க மாட்டேன். நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல எங்க போகணும்னு சொல்றீங்களோ அங்க நானே கூட்டிட்டு போறேன். நான் உங்களை டிரைவ் பண்ண விட மாட்டேன். அப்பதான் வேற எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம இருக்கும். நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் பின்னாடி உட்காருங்க. சரிங்க. இந்த ஆள் யாரா இருப்பான்? இப்படி பட்ட பகல்ல கண்ணை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன சொன்னா பலக்? அப்படி உன்கிட்ட என்ன சொன்னா? எங்க கிட்ட சொல்லு. உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சது சொல்லு. நீ ஏன் என்ன அப்படி பாக்குற? ஏன்னா நீ இவங்க எல்லாரும் கூட சேர்ந்திருக்க. பிராச்சி, நீ இப்ப என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, பலக் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா. பலக்க போய் சொல்ல வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பேரை சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய, ரன்பீர், ஆரியன் அவளை இப்படி பண்ண சொல்லிருக்காங்க. நீ அவங்களோட கூட்டு சேர்ந்திருக்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப நான் சொல்றது கேளு. ஐயர் தான் இந்த ட்ரெஸ்ஸ உன்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாரு. நானா சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்கல்ல. ஆமா, நான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா, இது எல்லாமே சரிதான். இருந்தாலும் தப்பு தான். அப்புறம் எது தப்போ அதுதான் சரி. ஜெயமனுக்கு டைம் கொடுத்தா, இப்ப நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். சரியா? போதும் நிறுத்துங்க. என்னது இது? ரைட் ராங், லெஃப்ட் ரைட் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிராச்சியை பார்த்து நமக்கு எதுக்கு பயம்? அவ என்ன நம்மள சாப்பிடுவாளா? நான் பிராச்சியை பார்த்தெல்லாம் பயப்பட வரல. நான் இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்லி, நாங்க இங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்.
எக்ஸாக்ட்லி, நீ ரொம்ப ரொம்ப சரியா தான் சொல்லிருக்க. அப்படி நாங்க என்ன 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 அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டோம் சொல்லு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஐயர் இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட துணிமணிகள் இருக்குல்ல, தோண பொண்ணு கிட்ட எடுத்து போய் கொடுக்க சொன்னாரு. நான் அதை கொண்டு போய் ஷகானா கிட்ட கொடுத்தேன். ஷகானா வந்து பிராச்சி கிட்ட கொடுத்தா. இதுல அப்படி என்ன பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப நான் உனக்கு துணை பொண்ண வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதாவது ட்ரெஸ் விஷயத்துல நான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். சஹானா என்கிட்ட முன்னாடி தெளிவா சொல்லியிருந்தா நான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதேதான் சஹானா இத முதல்லயே உன்கிட்ட சொல்லிருக்கணும்ல, இடியட். ஏய் இடியட், அப்படியாப்பா? அப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடவா? எல்லாத்தையும்? இல்ல இல்ல, நீ பண்ண வரைக்குமே போதும் சகானா. தேங்க்யூ சகானா. நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சு. இனிமே செய்ய வேண்டியதை ஐயர் பண்ணுவாரு. ஐயரே, ஐயருங்க. ஆமா, இங்க இருந்தா ஐயர் எங்க போனாரு? ஆரியன் சீக்கிரம் போய் ஐயரை கூட்டிட்டு வா. ஐயோ, திரும்ப ஐயரை போய் தேடணுமா? நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஐயரே, எங்க போனீங்க? இப்படிப்பட்டவங்களை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? பிரக்யாவை தான், வேற யார பத்தி? அவளா அவ ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவளுக்கு ஃபேமிலி வேணுமா? என்னால நம்பவே முடியல. வாழ்க்கைங்கிறது விளையாட்டா? அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் வந்து அபிய ப்ளேம் பண்ணல. அபி அவளை விட்டுட்டு மீராவை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறானா? அதுல என்ன தப்பு இருக்கு? அது அவனோட உரிமை. நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? எனக்கும் உரிமை இருக்குல்ல. டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் இப்படி உளர்ற? அட, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. ஏன்னா நான் இவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா, நான் எந்த அளவுக்கு பல்லவியை காதலிக்கிறேனோ அதை விட அதிகமா அபி பிரக்யாவை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என் ஃப்ரெண்டு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 15-20 தடவை பிரக்யாவை பத்தி அவனால பேசாமலாம் இருக்கவே முடியாது. ஆனா இப்ப நடக்கிறது எல்லாமே பிராச்சரியாவால தான் நடக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அன்னைக்கு ரியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்க பாரு பல்லவி, ஒரு தடவை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீங்க யோசிங்க. அதுவும் இல்லாம உங்க யோசனையை உங்களோடயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. அப்புறத்துக்கு என்ன கேள்வி கேக்குற? கேட்காத. நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? பாத்தீங்களா அத்தை, என்கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. விக்ரம், நீங்க பூர்வ எங்கேயாவது பாத்தீங்களா? ஆக்சுவலி அண்ணனோட கல்யாணத்துக்கு போகணும். ஆனா எனக்கு எந்த கோவில்னு தெரியாது. அண்ணன் எந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல. பூர்வ பிரக்யா கிட்ட சொல்லிருக்காரு அவங்க எந்த கோவில்ல இருக்காங்கன்னு. வேற யார்கிட்டயுமே சொல்லல. அப்ப அபிக்கும் மீராக்கும் போன் பண்ணது தெரிஞ்சிரும் இல்லையா? ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி தப்பெல்லாம் அந்த காட் மேலதான். அவன் தான் பிரக்யாவை உள்ள விட்டான். பிரமோத், பிரமோத். அத்தை, நீங்க சீரியஸா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒருவேளை பிரக்யா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அபி ஒத்துப்பானா? 100% ஒத்துப்பான். நான் இந்த டிவோர்ஸ் பேப்பரை காட்டி நீ சைன் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்டேன். நீ பண்ணுவேன்னு தான் சொன்ன. நீ சொன்னியா இல்லன்னு சொல்லு. நான் சைன் பண்ண. ஆனா அது மட்டும் இல்ல, அண்ணன் கூட கல்யாண வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு நீ சொன்னல. பிரக்யா வந்துட்டா.
ஐயரே வேகமா மந்திரம் சொல்லுங்க. பவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோபி வா யா ஸ்மரேத் புண்டரீகாட்சம் சவாயாப்யந்தரா சுசி. நீ தர்மத்தை பத்தி பேசணும்ல, அப்ப இந்த கல்யாணம் கோவில்ல கண்டிப்பா நடக்கும். நீங்க இந்த மாதிரில பண்ண கூடாது. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நில்லுங்க. இப்ப எழுந்து நில்லுங்க, மாலையை மாத்திக்கோங்க. திரும்பவும் கல்யாணம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால நீங்க திரும்பவும் மாலையை மாத்திக்கணும். வாங்க. நிறுத்துங்க. நீங்க இந்த கல்யாணம் பண்ண கூடாது. நான் ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன், அதுவும் முன்னாடியே பண்ணுவேன். நீ எனக்கு எதிர டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்ட இல்லையா? ஐயரே நிறுத்தாதீங்க. மீரா நிறுத்தாத, கம் ஆன். ஏன்னா இந்த கல்யாணம் தப்பு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஐயரே மந்திரம் சொல்லுங்க, அக்னியை சுத்தி வரும். நீங்க அக்னி எப்படி சுத்தி வரீங்கன்னு நானும் பாக்குறேன். நீ ஏன் இப்படி பண்ண? உள்ள வெளியே எரிஞ்சிட்டு இருக்கிற எல்லா நெருப்பையும் நான் இப்ப அணைச்சிட்டேன். அபிஷேக் பிரேம் மெகரா, டார்கெட் செட். விரல் ட்ரிகர் மேல இருக்கு. அழுத்துனேன்னு வையே, இவன் கதை முடிஞ்சிரும். அந்த பிரக்யாக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண? நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல மேடம். அவங்களே பலமா கேட்டை உதச்சி வந்துட்டாங்க நீ மேடம். எதுக்கு அவளை தடுக்கல? அவளை எதுக்காக நீ உள்ள வர விட்ட? இன்னொரு தடவை இப்படி தப்பு பண்ணேன்னு வை, அப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். சாரி மேடம். கெட் லாஸ்ட். மீரா போன் எடுக்கல, அப்பனா இதுக்கான அர்த்தம் கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிய வச்சிருந்தா அப்புறம் எதுக்கு என்னோட கால் அட்டன் பண்ண? அவனை போட்டு தள்ள வேண்டியது தானே. நீ தானே போன் பண்ணது. போன் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் போட்டு தள்ளிருப்பேன். என்ன பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன்னு. இந்த பவித்திரமான அக்னி குண்டத்தை நீ தண்ணி ஊத்தி அணைச்சிட்ட. ஒரு பவித்திரமான அக்னி தப்பான கல்யாணத்துக்கு சாட்சியா இருக்க கூடாது, அதான் அணைச்சேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இங்க இல்லனா அங்க, அங்க இல்லனா அங்க. இந்த கல்யாணத்தை யார் தடுத்து நிறுத்துறாங்கன்னு பாக்குறேன். நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். நம்மளோட உறவு 7 ஜென்மத்துக்கு தொடரும். இன்னும் ஒரு ஜென்மம் கூட முடியல. உங்களால மோதி பார்க்க முடிஞ்சா என்கிட்ட மோதி பாருங்க. நம்ம உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஸ்ட்ராங்? என்ன பெரிய ஸ்ட்ராங்? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வந்து இங்க கல்யாணத்தை பத்தி பேசுறியா? அந்த பேப்பர்ல ஏன் கையெழுத்து போட்டேன்னா அது ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு ஆலியா சொன்னா அதான் போட்டேன். வாட்? இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிக்காக தான் நீ பண்ணியா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிக்காக இல்ல, என் பொண்ணுக்காக பண்ணேன். ஆலியா பிராச்சியை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டா. உன் பொண்ணு திரும்ப வேணும்னா நீ ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னா, அதான் சைன் பண்ணேன். நான் என் பொண்ணுக்காக சைன் பண்ண, ஒருவேளை ஏன் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை படிச்சிருப்பேன். நீ டீச்சர் தானே, படிச்சிருக்க வேணாமா? இவ்வளவு பெரிய தப்ப நீ எப்படி பண்ணலாம்? என்னோட பொண்ணு கன் பாயிண்ட்ல இருக்கும்போது நான் பேப்பரை படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் நான் டைம். அப்ப நீ உன் பொண்ணு கூட சந்தோஷமா நிம்மதியா இரு. அப்புறம் எங்களையும் நிம்மதியா வாழ விடு. இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ திரும்பவும் உரிமையோட வந்தா அப்புறம் ஜனங்க என்ன நினைப்பாங்க? ப்ராப்பர்ட்டிக்காக தான் நீ இப்படி பண்றன்னு நினைப்பாங்க. மத்தவங்கள விடுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்து உன் உரிமையை நீ என்கிட்ட கேட்டா அதுக்கான காரணம் என்னன்னு நீ என்கிட்ட சொல்லு.
ஏதாவது காரணம் இருக்கா? என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. உன்கிட்ட இருந்தா சொல்லு. சொல்லு. உன்கிட்ட காரணம் இல்லன்னா தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ற. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. வா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? 100% நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏன்? அப்ப என்ன கல்யாணம் பண்ணீங்களே அது? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல பிறகு. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாம எப்பெல்லாம் மீட் பண்றோம் அப்பெல்லாம் தப்பு என்னோடதுன்னு சொல்ற. நான் தான் தப்புன்ற. அப்புறம் என் தப்பெல்லாம் நீ வரிசையை சொல்ற. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தான் தப்பு பண்ணன்னு தோணுது. இப்ப நீயே சொல்லு. நான் எதுக்காக உன் லைஃப்ல திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. நான் எதுக்காக உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. சொல்லு. நான் ஏன் மீராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ற சொல்லு. இப்ப நான் உங்களை காதலிக்கிறேன். போதும், இனிமே டிலே பண்ண மாட்டேன். உங்களை இப்போ நான் அதே மாதிரி தான் காதலிக்கிறேன். உங்க வாழ்க்கை இன்னொருத்தையோட அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஆனா என்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னு சொன்னேன். அப்ப நான் கோபத்துல இருந்தேன். அதனால நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ நீ கோவத்துல தானே இருக்க. நான் எதை நம்ப சொல்றேன்? அப்ப கோவத்துல சொன்ன அது உண்மையா, இல்ல இப்ப கோவத்துல சொல்றேன் இது உண்மையா? நான் எதை நம்ப சொல்றேன்? என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு போய மாட்டேங்குதா? இல்ல என் மேல உங்களுக்கு இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சா? சில காதல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி குறையாத அதிகம் தான் ஆகும். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம காதல் குறையவோ இல்ல, என் நம்பிக்கை குறையவோ இல்ல. இன்னும் எனக்கு நம்பணும் தான் தோணுது. ஆனா எப்படி நம்புறதுன்னு தெரியல. எப்படி? இங்க பாருங்க, என் காதலோட சேர்த்து நான் மனப்பூர்வமா கன்ஃபஸ் பண்றேன். ஒவ்வொரு நாளும் என் தப்ப நினைச்சு நான் அழுது இருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் வீட்டை விட்டு வந்தேன்னு யோசிச்சிருக்கேன். நான் எதுக்காக 2 பொண்ணுங்களை பிரிச்சேன், ஏன் வீட்டை விட்டு வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யோசிச்சு என்னோட நாள் போச்சு. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூட சேரணும்னு ஆசையா இருந்தது. நான் போயிருக்க கூடாதுதான். ஆனா நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவரு, கோவக்காரரும் கூட. நானும் என் கோவத்தை கட்டுப்படுத்திருக்கணும். ஆனா என் கோவத்தால எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. I swear, ஒவ்வொரு நாளும் நான் உங்களை பத்தி தான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் நாம ஒண்ணு சேருவோம் நான் நம்பிட்டு இருந்தேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இப்போ உங்களை காதலிக்கிறேன். இதே மாதிரிதான் என்னைக்கும் உங்களை காதலிப்பேன்.